கூட்டத்தில் சிரமம் இல்லாமல் நம்ம போகணுமே, இப்படி ஒரு கவலை யாருக்கெல்லாம் வரும் இல்லையா? இல்லையா? அந்த கவலை வந்தாதானே பக்தி. அந்த மாதிரி இந்த ராதிகா பிராட்டியாருக்கு பகவானை தான் கல்யாணம் பண்ணணும். இந்த கல்யாணம் நடக்கும்போது ராதிகா தேவிக்கு 3 வயசு இல்லை, கண்ணனுக்கு 3 வயசு. ராதிகா பிராட்டியாருக்கு யவ்வன ஸ்திரீ, மிகச்சிறந்த பெண்மணி, கல்யாண வயது உள்ள ஒரு பெண்மணி ராதிகா தேவி. கல்யாணமே பண்ண முடியாத ஒரு சின்ன வயசு குழந்தை கண்ணன். கண்ணனால எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அபரிமிதமான ஒரு சக்சஸ் ரேட்டினுடைய பிரசாதம் தான் இந்த கீத கோவிந்தம். பிள்ளையார நமஸ்காரம் பண்ணும்போது 18 வயசு குமரி, பிள்ளையார சேவிச்சுட்டு ஏந்திருக்கும் போது 60 வயசு கேள்வி இல்லையா? அப்ப அது நடக்குமானால் இதுவும் நடந்திருக்கும் இல்லையா? அதுவும் இறைவனுடைய அருளால் நடந்தது, இதுவும் இறை ஆட்கொண்டது. எப்படி அப்படின்னு பார்ப்போம்னா, தன்னுடைய உடம்போடையே இறைவன் கிட்ட போய் சேர்றவாள் ரொம்ப 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 குறைவு. இப்ப ரீசண்டா பகவான் கிட்ட தன் உடம்போட இணைந்தது யாருன்னு கேட்டா கோதாதேவி தான். கோதாதேவி காலத்துல அந்த மாதிரி நடந்தது, கோதாதேவி வரை அந்த மாதிரி நிறைய நடந்தது. அதுக்கு முன்னாடி சந்த் துக்காராம் சுவாமி, அதுக்கு முன்னாடி பகவான் நிறைய பேரை, விஸ்வாமித்திரர் அவருக்குன்னு ஒரு சொர்க்கத்தையே நியமிச்சிருந்தார் சரீரத்தோட போய் இல்லையா? எத்தனை பேர் அப்படி போயிருக்காங்க? we cannot count people. ஆனா என்ன அப்படின்னா, இந்த தேகத்தோடையே அவர்கிட்ட போகிறது, இந்த தேகத்தையே அவருக்கு ஆக்கி விடுவது. பாருங்க, நம்மளால அங்க போக முடியல. இந்த விஸ்வாமித்திரர் மாதிரி என்னால சொர்க்கத்துக்கு வர முடியாது, எனக்குன்னு ஒரு சொர்க்கத்தை உருவாக்கிறேன். என் உடம்போடு உங்ககிட்ட நான் வர முடியாது, ஆனா ஒன்னே என் உடம்புக்குள்ள சேர்த்து விடுறேன். பரமானந்த நிலை, அதுதான் கீத கோவிந்தம். கிருஷ்ணா, நீ என்னுள் வந்து விட்டாய் என்றால், ராமா நீ என்னுடைய, நீ வா, உனக்கு நான் இடம் தண்ணி வச்சிருக்கேன். முதல்ல பார்த்தோம் இல்லையா? யஸ்ய அங்கம் கனகாவ காமசதுஷம் பாலம் திரிபுராங்கினம் வாணி ஸ்ரீ ரகுநாத நாம சுதயா அபி ஆத்ரா அசங்கிருத்தாரே. இந்த ரகுநாதனுடைய நாமத்தை சொல்ல 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 இனிமை இனிமை இனிமை. அபி ஆத்ரா சேதஸ் அம்புஜலோச்சனா யதுபதிகி. ராமனுடைய நாமத்தை சொல்லும் போது யதுபதிகி கேலது அலம்ராதையாக. யதுபதி நீ என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வந்துரு, சீதாபதி நீ என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்து, ஐ எம் ரெடி டு கிவ் எ பிளேஸ் ஃபார் மை ஹார்ட் டு யூ. அவன் வந்துட்டான் அப்படிங்கிற பிரார்த்தனை. வருவானா மாட்டானா? இடம் ரெடி, தேவையான சகல விதமான 100 to 200% everything is ready, but arrival is confirmed. ஆனா அந்த எப்படி இருக்குன்னா, இப்ப ராதிகாவுடைய நிலைமை 3 வயசு பையனை தான் கையில வச்சுட்டு இருக்கேன். ஆனா அவன் கண்டிப்பா என்னைய ஒரு பையன், ஒரு யவனமான மனுஷனா மாதிரி என்ன கல்யாணம் பண்ணி அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கான். இது நடக்கும் 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 நடக்கும், எப்ப நடக்கும்? ஆனா அந்த ஒரே ஒரு 0.% நடக்காது அப்படின்னு ஒரு கவலை வருமா? அப்படி வர்றபோது இந்த காம்படிஷன் எக்ஸாம் நல்லா எழுதுகிற குழந்தை, ரொம்ப டாப் மோஸ்ட் வரக்கூடிய குழந்தைக்கு அந்த ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஒரு ஃபீவர் ஒன்று இல்லையா? அந்த காலத்திலே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முதல் நாள் நிறைய பொண்களுக்கு பையன்கள்லாம் கல்யாணம் காய்ச்சல் வந்திருக்கு. இப்ப எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஜரம் வருமா என்னன்னா, அது ஒரு வித பயத்துல வரும். இங்க ராதிகாவுக்கு ஒரு பயம். என்ன பயம்? இவன் என்னை ஆட்கொள்ள வேண்டும். இந்த 3 வயசு குழந்தை, அந்த ஜரத்துக்கு பேரு கந்தர்ப்ப ஜரம். வேறுக்கு என்னது? திருநெல்வேலி பகுதியிலெல்லாம் காலங்காலமா சாயங்கால வேளையில விபூதியில ஒரு ஓங்காரத்தை எழுதி
விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு அச்சுதா அனந்த கோவிந்த நாம உச்சரண வேண்டா நச்சந்தி சகல ரோகம் சத்தியம் சத்தியம் நகாமியகம்னு சொல்லிட்டு சரீரே ஜர்ஜரிகுதே வியாதிகிரஸ்தே கடைவரே ஔஷதம் ஜகதா சேது வைத்தியோ நாராயணோ ஹரி. அந்த விபூதியில் நாராயணன் நினைச்சிருந்து ஒன்று சொல்லுவா. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிச்ச உடனே சகல உத்தஜ்வர பித்தஜ்வரவாதஜ்வர ஸ்லேஷ்மஜ்வர கபஜ்வராலாவஜ்வர சன்னிபாதத்ரமாகேந்திரஜ்வர கத்யாஜ்வர ஏகாஜ்வர நியாயஜ்வர ஜாதத்யஜ்வர பஞ்சாஜ்வர சன்மாசஜ்வர சம்பந்திர சர்வாங்கஜ்வர ஜர நாசய நாசய. இந்த ஸ்லோகத்துக்கு பேர் இந்திராட்சின்னு பேர். இந்த இந்திராட்சி ஸ்லோகத்தை செவ்வாய் வெள்ளியில பல காலங்கள் பஜன படங்கள்ல டெய்லி அது விபூதியில் சொல்லி நடக்கிறது. அந்த பிராக்டிஸ் யாராவது இதுவே பார்க்கணும்னா மதுரையில் இருக்கிறவா எஸ்எஸ் காலனியில் உண்டான சத்சங்கத்துக்கு போய் பாருங்கோ, இன்னமும் நடக்கிறது. ஆனால் என்ன மாதிரிப்பட்ட அசதிகள் என்ன பண்ணுறது? இப்போ தான் யாரோ சொன்னால் நீங்கள் தான் செய்யுமோன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் காலகாலமாக வந்தது. அதனால அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜுரம் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் யுவர் பாடி. அந்த டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விதமான சைடு எஃபெக்டை கொடுக்கும். அப்போ இந்த ஒரு டெம்பரேச்சர் என்ன சைடு எஃபெக்டை கொடுக்கறது அப்படின்னா சக்சஸ் ரேட். இந்த கண்ணன் என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும், ஆட்கொண்டு விட்டால் ஜுரம் குறைஞ்சிடும். அந்த ஜுரம் எப்படி இருந்தது? அதுதான் என்ன சொல்லுவோம், பித்த தலைக்கேறினா என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு இப்படி அலையிறாளே, அவன் கல்யாணம் பண்ணணும், தலைக்கு போயிருக்கு வச்சு என்ன பண்ணுறது போ. அப்போ அதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தா நான் விஷமாகும். சரி ரைட்டு, டெய்லி சாயங்காலம் இவன் ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கா, கண்ணனை வச்சுட்டு இவனை சாயங்காலம் யசோதா ஒரு பெர்மிஷன் கொடுத்துரு, டெய்லி சாயங்காலம் 1 hour அந்த கண்ணனை அவன் கையில் கொடுத்துரு. 1 hour தேடாது. சப்போஸ் இவன் கொண்டு வந்து 1 hour மேலே கொண்டு வந்து விடலைன்னா நான் ஜாமீன்மா தயவு செய்து என் பொண்ணு ராதிகா தேவிக்கு 1 hour அவனுக்கு ஸ்லாட் கொடுத்துருவோம். 1 hour தூக்கிட்டு போகிறான். டெய்லி சாயங்காலம் போவா, வருவியோ மாட்டேன். இப்படி ஒரு நாள் போறா. அந்த போகும்போது ஜுரம், அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஜுரம் ஏறும். அந்த ஜுரம் ஏறுற போது அப்படியே அவளுக்கு மனசுக்குள்ள வர்றது என்ன, அந்த ஜுர நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, உடம்பு முடியாத நேரத்தில் எப்படிப்பட்ட சவுண்டு கொடுத்தாலும் அவளுக்கு கோபமாகவே வரும். நம்மளால முடியாத நேரத்தில் என்ன பண்ணாலும் கோபம் வரும் இல்லையா? இதான் இயல்பு. அந்த மாதிரி இந்த ராதிகாதை கொட்டும் கோபம் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, சரி பரவாயில்ல. இப்படி தட்டி கொடுக்க ஒரு ஆள் வேணுமா? இப்படி தட்டி கொடுக்குற ஒரு ஆள் பேர் தான் குருன்னு சொன்னார். அப்படி தட்டி கொடுக்குறவர் தான் சகி. அப்படி தட்டி கொடுக்குறவர் தோழி. நாம் கஷ்டப்படும் போது நீ கவலைப்படாத, நீ ஜெயிச்சுருவ அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் சகி. அப்படிதான் மனசு, இந்த மனசை தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருந்தான், அவனும் கிருஷ்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இந்த கண்ணன் என்னை ஆட்கொள்வானோ மாட்டானோங்கிற கவலையோட இருக்கா. விகரதி பனே ராதா 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 சாதாரண பிரணயேஹரம் ராதா ராதா சாதாரண प्रणयेहरं विगलित निज उत्कर्षात् ईर्ष्या बसेन प्रजित विधता ददा कुंजन मधुविद मंडली நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்ணன் கண்டிப்பா உனக்கு பரவச நிலையை தருவான்னு ரகசியமா சொன்னான்.
கண்ணனுடைய கிருபை நமக்கு கிடைக்குமானால் அதை அனுபவிக்கிறது யாருக்கும் சொல்லக்கூடாது. செல்ஃபிஷ்னஸ் இதில் தான் டாப்பாக இருக்கும். எதில் இருக்கணும்? பக்தியினுடைய பரவச நிலை உணர்வதில் டாப்பாக இருக்கணும் செல்ஃபிஷ்னஸ். இது ரகசியவாச்ச சகே संजरतरसुधा मधुरध्वनि कलितमो कलितकृत चंचलमो हरि विका विकिता विलाजम मरति मनो मामृता हरिला राधे चंद्रकचानु मयूर कंदक मंडलवलयित रजोरा Bipula pulaga, oja Allah balayina, wallapayuvadi sahayam. Manimaya magara manogara purara pardita kantam Visadakadam badhalya militam kalikar shabhayam shabhayam tamma Krishna Babuda Kalaya Sodaya, Mohanamadu
ராஜா